ஸ்பென்சர்லேருந்து கிளம்பியாச்சு. பசிக்க ஆரம்பிச்சதுனால பக்கத்துலேயே எக்மோருக்கு சாப்பிட போயிட்டோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு டி நகர் போகலான்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு. டோர் சைடில் நின்று இயற்கையோட அழகாக ரசிக்கலான்னு நின்னா சடனாக ஒரு வாய்ஸ் பின்னாடி நகர்ந்தாச்சு. எப்போ போய் டோர் சைடு நின்னாலும் அந்த ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. டி நகருக்கு வந்தாச்சு. இங்கே எப்போவுமே க்ரௌடு தான். ஒரு நாள் கூட க்ரௌடாக இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே க்ரௌடுக்குள்ளே பூந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. இங்கே நான் எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு போகிற செக்ஷன் ஜிம்கி செக்ஷன் தான். எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 ஜிம்கிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட்ஸை போட்டோம். அப்படியே தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பில்லும் போட்டு அப்படியே வெளில வந்தால் பக்கத்துலேயே ஒரு பாப்கார்ன் ஸ்டால் இருக்கும். இங்கே பாப்கார்ன் என்னமோ 10 ருபீஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் நிறையா தான் இருக்கும். இங்கே ஒரு ஹிந்திக்கார பையா கிட்டே ரசப்பொரி வாங்கினோம். அவ்வளோவாலாம் டேஸ்ட் நல்லா இல்லை. ஏதோ சாப்பிட்ணுமே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். அவ்வளோதான். இனிமேலாம் எங்கேயும் ரவுண்ட்ஸ் அடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் பாடி டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ட்ரெயின் வந்துடுச்சு. அவ்வளோவா ட்ரெயின் ரஷ்ஷெல்லாம் இல்லை. ட்ரெயின்லேருந்து இறங்கி சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு சுற்றி பார்த்தா ஃபுல்லாக எல்லோ ஜெர்சி. என்னடானா இன்றைக்கி ஸ்டேடியமில் மேட்ச்சு. நல்ல வேலை ஸ்டேடியம் கிட்டே வந்து இறக்கி விட்டாங்க பஸ்லேருந்து. ஏன்னா ஃபுல் க்ரௌடு இன்றைக்கி. பஸ்ஸே மூவ் ஆகலை. அதனால் அப்படியே வாக் பண்ணியே வந்தால் அங்கே இங்கேன்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் எல்லோ ஜெர்சி தான். ஃபுல் க்ரௌடு. ஒரு வழியாக அங்கே போந்து இங்கே போந்து கஷ்டப்பட்டு நடந்து என் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்டேன். எண்ட் ஆஃப் த டே வந்தாச்சு. பாய்.